சாய்ரா ரகுமான் இப்போ எமர்ஜென்சியாக ஒரு சர்ஜரி பண்ணி அவங்க அதிலிருந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய லீகல் அட்வொகேட்டான வந்தனா ஷா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை தான் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஏஆர் ரகுமான் அண்ட் சாய்ரா ரகுமான் இவங்க 2 பேருமே தங்களுடைய விவாகரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சாய்ரா ரகுமான் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஸோ இது எங்களோட பிரைவசி, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. ஸோ இப்போ சாய்ரா ரகுமான் தரப்புல இருந்து வந்தனா ஷா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சாய்ரா ரகுமான் அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதில் அந்த சர்ஜரி முடிஞ்சு அவங்க ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க. அந்த ரெக்கவரியில் அவங்களோட மெயின் கோல் என்னவா இருக்குது அப்படின்னா, ரொம்பவே சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகணுன்ற கோல் தான் அவங்களோட மைண்ட் செட்டாகவும் இருக்குது சொல்கிறாங்க. ஸோ சாய்ரா ரகுமானோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து லாஸ் ஏஞ்சலஸில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் ரசூல் பூக்குட்டிக்கும் ரசூல் பூக்குட்டியோட மனைவி சாய்தா இவங்க 2 பேருக்குமே நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்தனா ஷா, ரகுமான் இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப நன்றின்னும், ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட வெல்விஷர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிரைவசிக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாய்ரா ரகுமானோட ஹெல்த் அப்டேட் பற்றின இந்த அறிக்கை வந்து சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு.